என்ன இது? எங்க புறப்பட்ட? ஊருக்கா? லட்சுமி, லட்சுமி, நானும் உன் கூட வர்றேன். லட்சுமி ஊருக்கு போறாம்மா. அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். என்னம்மா இது? லட்சுமி, ஏன் அழற? சொல்லுமா. லட்சுமி, என்னம்மா அது? நான் தான் உனக்கு எல்லாம் விவரமா சொல்லி இருக்கேன். நீ இப்படி ஆடலாமா? இதப்பா, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? லட்சுமி, நான் உன்னை மறந்துடுவேன்னு நினைக்கிறியா? உண்மையா சொல்ற லட்சுமி, நான் மனசாட்சி உள்ளவன். நீங்களும் உட்காருங்க மாமா. மாப்பிள்ள, என்ன நடந்தது? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல. கொஞ்ச நாளைக்கு லட்சுமி பிரிஞ்சிருக்கிறது நல்லதுன்னு நான் முடிவு செஞ்சிருக்கேன். நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் திரும்பி வந்து அழைச்சிட்டு போறேன். என்ன மாப்பிள்ள, வந்ததும் வராதமா ஒண்ணும் சாப்பிடாம போறீங்களே? இல்ல, எனக்கு ஊர்ல கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வரட்டுங்களா?
அண்ணி எங்க போயிருக்காங்க? எங்க போயிருக்காங்க சொல்லுங்கம்மா. நீங்க சொல்ல வேண்டாம், ஊர் சொல்லுது. வீட்டுக்கு வந்த மருமகளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கேன்னு ஊர் பேசுது. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? நியாயத்தையும் தர்மத்தையும் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களை போல அக்கிரமத்தையும் பாவத்தையும் நினைக்கல. ஆமாண்டா, நான் அக்கிரமம் செய்தவதான், பாவத்தை செஞ்சவதான். புண்ணியம் செய்த தாய் எப்படா உன்ன போல ஒரு மகனை பெற்றிருக்க முடியும்? சொந்த பிள்ளைக்கு நல்லது செய்ய நினைச்ச என்ன நீ இப்படி வாய் கூசாம பேசுறீங்கம்மா. கைகை கூட தான் தன் மகன் பரதனுக்கு நல்லது செய்ய நினைச்சா. அண்ணனுக்கு துரோகம் செய்துட்டு தனக்கு நல்வாழ்வான் அவன் கதறல, துடிக்கல. அம்மா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க ஊமையா இருந்து உங்க கணவன் உங்களை வாழ வெட்டியா தள்ளி வச்சிருந்தா அந்த நிலைமையை சொல்லி அழக்கூட உங்களால முடியாதேம்மா. அவங்களும் உங்களை போல பெண் தானே. அம்மா, தாய்ங்கிற ஸ்தானம் தெய்வத்துக்கு சமானம். அந்த தெய்வமே இந்த கொடுமையை செஞ்சா அது தெய்வம் இல்லை. அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. இனிமே எதிர்த்து பேசுறதுல மன்னிப்பு கேளு. அண்ணா, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மனசு நான் நோக செய்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. லட்சுமியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டம்மா. உங்க எண்ணத்தை நிறைவேற்றிட்டேன். அம்மா, இந்த உலகத்துல நான் விரும்புறதெல்லாம் உங்க சந்தோஷம் தான். நான் சிறு பிள்ளையாவே இருந்திருக்க கூடாதா? அம்மா அம்மான்னு உங்க மடியிலேயே தவழ்ந்திருக்கலாமேன்னு இப்ப நினைக்கிறேன். ஆனா நான் வளர்ந்துட்டேன். தம்பி, உணர்ச்சி வசப்பட்டு ஒன்னு அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சு. அண்ணா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல. ஆனா என் மேல உங்களுக்கு இருக்க அன்பு என்னைக்கும் குறையாம இருந்தா அதுவே போதும் அண்ணா. ஏண்டி செல்லம், இந்த லட்சுமி கொண்டு போய் புருஷன் வீட்டுல வாழாத இருக்காள, ஒருவேளை தள்ளி வச்சுட்டாங்களா என்னமோ? விரலுக்கு தந்த வீக்கம்னு சொல்ற மாதிரி சமமான இடத்துல சம்பந்தம் பண்ணி இருக்கணும். பெரிய ராசார் வீட்டுல கொண்டு கொடுத்தாங்க. இப்ப என்னாச்சு? வாழா வச்சு நிக்கிறா. எப்படியும் அண்ணாமலை வந்திருக்கிற இந்த 4-5 ஜாதகங்கள்ல நல்லதா பார்த்து ராமுடைய 2வது கல்யாணத்தை முடிச்சே ஆகணும். முடிச்சே ஆகணுமா? முடிச்சு ஆச்சு. அப்படி கொண்டா, இத பாரு. சின்னபாளையம் மிராசார் மகன் மரகதத்துடைய ஜாதகம் நல்ல ஜாதகமா கணிச்சு கணக்கு போட்டு அதுக்குன்னு பெத்த மாதிரி இருக்கு பாரு. மிராசார் பாக்குறதுக்கு கரடி மாதிரி இருந்தாலும் பொண்ணு கிளிதான், மூக்கும் அதே மாதிரிதான். ராமுக்கு ஏத்த பொண்ணுக்கா? அப்படின்னா ராமு கிட்ட நீயே பேச முடியும். வீட்டுக்கு பெரியவனி நீ சொல்ற மாதிரி வருமா? நான் சொன்னாலும் கேட்பான். எதுக்கு சொல்றேன், முதல் கல்யாணத்தை நான் தானே பக்கத்துல நின்று நடத்தி வச்சேன். என்னாச்சு? 5-6 ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டு இப்ப 2வது கல்யாணத்துக்கு அல்லாடுற. நீ பேசி முடிக்கா? அதுவும் வாஸ்தவம் தான். நானே கேக்குறேன், எப்படியும் அவனுக்கு நல்லது ஏற்படுனதானே நான் பாடுபடுறேன். இல்லையா அக்கா, நீ ஒருத்தி இல்லன்னா இது வீடா? பசங்க செஞ்ச புண்ணியம் நீ அம்மாவா இருக்கிற. என்ன தெரியும் அவங்களுக்கு? பொறுப்பத்த பசங்க. துரையை என்ன வேணும்னாலும் சொல்லு, என் ராமு அப்படி ஒண்ணு சொல்லாது. சொல்லிட்டீங்க. அவன் தங்கமான பயலாச்சே. அவனும் நல்லவன் தான். படிக்க வச்சிருக்க கூடாது. உலகத்தை புரிஞ்சு விட்டா நம்மளையே கேள்வி கேட்கறான். தங்க வரானே, வாராம வாப்பா. ராம, ஒரு சமாச்சாரம் தெரியுமா? ரொம்ப நல்ல சமாச்சாரம். உனக்கு இன்னொரு தடவை கல்யாணம். எனக்கு கல்யாணமா? ஆமா, அக்காவை நானும் முடிவு பண்ணியாச்ச. இதுக்காக அலையாத இடமெல்லாம் அலைஞ்சு 5-6 ஜாதகம் கொண்டாந்து இருக்கிறேன். ராமு, ஒரு பொறுப்பை என் தலைமையில சுமத்திட்டா அது இன்னும் தெரியலப்பா. என்னால சும்மாவே இருக்க முடியல. அம்மா, என்ன கேட்காம என்னம்மா அதெல்லாம்? ராமு, உன் சின்ன வயசுல இருந்தே நான் சொன்னதை நீ எப்பவுமே மறுத்தது இல்லையே. மறுத்தது இல்லதாம்மா. உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னையே நம்பி வந்த ஒரு பெண்ணை வீட்டை விட்டே அனுப்பிட்டேன். நீங்க அதோட திருப்திப்படணுமே தவிர மறுபடியும் கல்யாண பேச்சை மட்டும் தயவு செய்து எடுக்காதீங்கம்மா. என்னடா இது? எந்த குறையும் இல்லாம மூக்கு மொழியுமா லட்சணமா இருக்கிற பொண்ணு எனக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ராமு, 2வது கல்யாணம் பண்ணிக்கணுமே நீ பயப்படுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. இதுல என்ன தப்பு? ஒண்ணும் இல்ல. பக்கத்து ஒரு பண்ணையாரு துப்பு கட்ட பையன் 6 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். 2 தெரிஞ்சு 4 தெரியாம. உலகத்துல என்ன நடக்கலங்கிற? அது மட்டும் இல்ல, அம்மா இது வரைக்கும் அதிகாரம் பண்ணியே வாழ்ந்தாச்சு. இருக்க போற கொஞ்ச நாளைக்கு அவங்க சொல்லத்தான் கேள. இல்ல மாமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை யாரும் வற்புறுத்த முடியாது. போறானே
அவ்வளவுதானா? அக்கா ஜாதகத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவா. ஒண்ணும் வேண்டியதில்லை. ராமு எப்படி ஒத்துக்காம போயிடுவான்? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இரு. மாமா இங்க வாங்க. என்ன துரை, எப்ப வந்த? ஏன் திடீர்னு கூப்பிடுற? என்ன விஷயம்? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். வர போறீங்களா இல்லையா? வர்றேனே. ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கு. நான் எதுக்கு? வாங்க என்னோட. துரை, இங்கேயே வசதியா இருக்கு. எப்படி நின்று பேசுவோம்? மாடிக்கு போய் பேசணும். வாங்க. மாமா மாடி போட சொன்ன வந்துட்டேன். இன்னும் எங்க கொண்டு போறேங்க? எதுவும் பேசக்கூடாது. வாங்க அப்படிங்க. மாமா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியுமே. நியாயத்துக்கு விரோதமா எது நடந்தாலும் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியுமே. இந்த வீட்டுல மாத்திரம் என்ன, இந்த கிராமத்திலேயே நீ ஒருத்தன் தான் சத்தியவான்னு நான் ஊர் உலகம் பூரா சொல்லி இருக்கிறேன். நீ யாரையுமே விசாரிக்கிறது இல்லையா? அது சரி. அப்ப நான் போட்டா நில்லுங்க. கீழே என்ன பேசிட்டு இருந்தீங்க? பேசுங்க. நீங்க யாரும் அம்மா கிட்ட பேசுறது இல்ல. அவளுக்கும் பேச துணைக்கு யாரும் கிடைக்கிறது இல்ல. தலையெடுத்து நான் மாட்டிக்கிறேன். அவ எது சொன்னாலும் நான் ஊர் கொட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். ரெண்டாம் கல்யாணம் அப்படின்னு பேச்சு வந்தது. தப்பு தப்பு தப்பு. என் முதல் கல்யாணத்தை பத்தி நான் பேசுறது இல்ல. ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி நான் நினைப்பேன். என்ன ஏன் மாமா மறைக்கிறீங்க? ஒண்ணும் தெரியாத அண்ணனுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க இல்லையா? நீ கீழ இருந்து ஒட்டு கேட்டிருக்க. சரியா கேட்கல தெரியுமா? இதை யாரும் சொல்லியிருப்பேன். யார் சொன்னாலும் சரி, அன்னைக்கு துரோகம் செய்யற அளவுக்கு இங்க யாராவது முயற்சிக்கிறதாக எனக்கு தெரிஞ்சது, நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்படி ஒருத்தன் தேவை தர. உங்க அம்மா இருக்காளே, எங்க அக்கா, பயப்படாத, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. மறுபடியும் அம்மாவை இது விஷயமா அவங்கள்ட்ட பேசினாலும் நீங்க தாளம் போடுறதா எனக்கு தெரிஞ்சது, மாமாவோட பார்க்க மாட்டேன். துப்பாக்கி எடுத்து உங்களை சுட்டுடுவேன். பொட்டு பொட்டு ஆவுன்னு நப்ப துப்பாக்கி துப்பாக்கின்னு. பாரு, சரி தர. அக்கா கிட்ட நான் பேசவே மாடி நிக்கிறதுக்கே பயமா இருக்கு. நான் இறங்குறேன்.